வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஸ்னாப்டீல்ல நீங்க ப்ராசஸ் பண்ண உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு உங்களுடைய செல்லர் பேனல்ல இருந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ ஆர்டர் ப்ராசஸ் பண்றதோட மட்டும் இல்லாம ஆர்டர்ஸ்க்கான கரெக்டான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதும் உங்களுடைய டியூட்டி தான். ஸோ ஆர்டரோட நிக்காம பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா தான் அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டடான வீடியோஸ் நான் டெய்லியும் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் மறக்காம பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அப்படின்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஸோ வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பை பண்ணணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், எப்படி டைட்டில் எழுதணும், எப்படி ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும், ப்ராடக்ட் பேக்கிங் மெட்டீரியல் எப்படி ஆர்டர் பண்ணணும், ஸோ எப்படி ப்ராப்பரான உங்க பேக்கிங்கை பேக் பண்ணணும், ஆர்டர் எப்படி டிஸ்பேச் பண்ணணும், ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே A to Z உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது ரொம்பவே ஈஸி, நீங்களும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோலயும் அதே மாதிரி தான். ஸோ பேமெண்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க ப்ராசஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டரோட பேமெண்ட்டை ஸ்னாப்டீல் செல்லர் அக்கௌண்ட்ல எப்படி செக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்னாப்டீலோட செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஷ்போர்டு இப்படிதான் இருக்கும். ஸோ இங்கதான் போயிட்டு நாம உங்களுடைய பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னு செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து டேஷ்போர்டு நீங்க பாத்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க, கஸ்டமர் ரேட்டிங் எவ்வளவு, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அண்ட் அப்படியே இல்ல பாட்டம்ல வந்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் பக்கத்துல வியூ டீடைல்ஸ்னு இருக்கும். இந்த வியூ டீடைல்ஸை கிளிக் பண்ணியும் நீங்க உங்களுடைய ஆர்டருக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சா, எந்தெந்த ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கணும்னா நீங்க வியூ டீடைல்ஸ்ல போய் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா டேஷ்போர்டு ஆர்டர்ஸ் கேட்டலாக் இருக்கு இல்லையா, இங்க வந்தீங்கன்னா பேமெண்ட்ஸ். ஸோ இந்த பேமெண்ட் டேபை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் பேமெண்டோட டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் COD, அதாவது கேஷ் ஆன் டெலிவரியும் பிளஸ் ப்ரீபெய்ட் அமௌண்ட்டும் ஓவராலா ஆட் ஆயிட்டு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ 1739 இருக்கு வேல்யூ. அண்ட் டிரான்சிட்ல பாத்தீங்கன்னா 577 இருக்கு. டிரான்சிட் அப்படிங்கிறது இன்னும் டெலிவர் ஆகல கஸ்டமருக்கு. ஸோ அது ஆன் த வேல இருக்கு. அந்த அமௌண்ட் இல்லாம இங்க இருக்கிற 1000 rupees அமௌண்ட் தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ ஸ்னாப்டீல். ஸோ இந்த அமௌண்ட் ட்ரஸ்ட் பே கிளியர்டு ஆர்டர்ஸ். ஸோ கிளியர்டு ஆர்டர்ஸ் அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வரல, கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஓவராலா ஆட் ஃபீஸ் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு 983.26 உங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல எஸ்டிமேட்டட் பே அவுட் ஃபார் நெக்ஸ்ட் 6 days உங்களுக்கு வந்து பேமெண்ட், அதாவது 1 வீக்ல உங்களுக்கு எந்தெந்த டேஸ்க்கு பேமெண்ட் எவ்வளவு வருதுங்கிற டீடைல்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி உங்களுக்கு பேமெண்ட் இருந்துச்சுன்னா இங்க காமிக்கும். ஸோ எனக்கு லாஸ்ட் 22nd February 23rd February 2 டேஸ்க்கு வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் ரெடியா இருக்கு. ஸோ 577 அந்த அமௌண்ட். ஸோ அது மட்டும் எனக்கு 22nd தான் எனக்கு அக்கௌண்ட்ல இது கிளியர் பண்ணுவாங்க. இன்னைக்கு டேட் 18 ஆகுது. ஸோ எனக்கு 4 டேஸ்ல எனக்கு அந்த அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க பேமெண்ட்டை செக் பண்ணிக்கணும். ஸோ சப் ஆர்டர் டிரான்சாக்ஷன்ல ஒரு ஆர்டர் இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஃபார்வர்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த ஆர்டருக்கான ஆர்டர் நம்பர் இல்ல டிரான்சாக்ஷன் நம்பர், இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க வந்து செக் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஓவராலா எவ்வளவு பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு டிரான்சாக்ஷன் வைஸ், ஸோ அந்த டீடைல். இது வந்து பேமெண்ட்ஸ், ஒரு ஆர்டருக்கும் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேட் வைஸ், ஸோ நீங்க ப்ராசஸ் பண்ண ஆர்டரோட டேட்டு, அமௌண்ட் அண்ட் எவ்வளவு டிரான்சாக்ஷன், எப்போ இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் உங்களுக்கு மந்த்லி வைஸ் எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் போகுது, அதுல எவ்வளவு அன்செட்டில்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு, ஸோ இந்த அமௌண்ட்ல ஆல்ரெடி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா கமிஷன் இன்வாய்ஸ், உங்களுடைய ஆர்டருக்கு எவ்வளவு கமிஷன்ஸ் வந்து ஸ்னாப்டீல் சைட்ல இருந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, ஸோ அந்த கமிஷன் டீடைல் செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஸோ மந்த்லி உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டையும் நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பார்க்க வேண்டியது பேமெண்ட்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ல எந்தெந்த பேமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ டிரான்சாக்ஷன்ல போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் செட்டில் ஆயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் செட்டில் ஆகலை அப்படின்றது. ஸோ இவ்வளவுதான் ஈஸி ஸ்டெப் ஸ்னாப்டீல்ல நீங்க டிஸ்பேச் பண்ண உங்களுடைய பர்டிகுலர் ஆர்டருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பேமெண்ட் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்றது. உங்களுடைய ஆர்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஆர்டர் ஐடியோ இல்ல டிரான்சாக்ஷன் ஐடியோ போட்டு உங்களுக்கான பேமெண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அமௌண்ட் வந்து கரெக்டா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்டருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க டிஸ்பேச் பண்ண ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா பேமெண்ட்டே வராம நீங்க ஆர்டர் டிஸ்பேச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால எந்த யூஸ்மே கிடையாது, சேல்ஸ் மட்டும் நடந்துட்டே இருக்கும், உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சா இல்லைன்னு தெரியாது. ஸோ இதையும் நீங்க செக் பண்ணிக்கணும் சைட் பை சைட். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு தடவை உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும்போது உங்களுடைய ஸ்னாப்டீல் செல்லர் அக்கௌண்ட்டுக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ இவ்வளவுதான் டீடைல்ஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எப்படி ஸ்னாப்டீல்ல பேமெண்ட் செக் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய ஒவ்வொரு பேமெண்ட்டையும் மறக்காம செக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இ-காமர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்களும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இ-காம் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காம இ-காம் ஜென் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.